अस्सलाम वालेकुम वेलकम टू एल्लूम समीकलम चैनल जुम्मा मुबारक इनकी जुम्मा मुबारक स्पेशल लंच நம்ம தேங்காய் பால் சோறும் நெத்திலி மீனானமும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சூப்பராக இருக்கும். முதல்ல ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலாஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். நார்மலாக சிம்பிளான மசாலாஸ் தான். ஸோ எல்லாருமே இது வீட்டில் செய்யக்கூடியது தான். நார்மலாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மசாலாத்தூள், கொஞ்சமாக லெமன், இதுதான். நம்ம நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக மசாலா போட்டோன்னா அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. நான்வெஜ்ஜும் இல்லை வெஜ்லேயுமே அப்படி தான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் கம்மியான மசாலாஸ் போட்டு அதனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இது தான். ஸோ எப்பயுமே மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃப்ரை மீன் தான் நிறைய சாப்பிடுவோம். ஸோ ஆனத்தில் உள்ள மீன் கம்மியாக தான் சாப்பிடுவதனால நான் நிறைய ஃபிஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தேங்காய் பாலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளே போதும். இப்போ தேங்காய் பாலுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். அதில் எவ்வளோ பால் வருமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நம்ம சட்டிலையும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கனால குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு நம்ம எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுருவோம். முக்கியமாக இதில் வெந்தயம் ஆட் பண்ணுவோம். வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால அதனுடைய டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி நம்மள ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்மெல்லே நம்மளுக்கு அந்த ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போதும். ஸோ இது கூட நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அது எல்லாமே தேங்காய் பால்லாம் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ தேங்காய் பால்லேயே நம்ம ரைஸ் குக் ஆக போகுது. அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதாவது ஒரு கல் கூட இருந்தால் எப்படி இருக்கும் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கணும். இந்த தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சோன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போய்டும். அதனால் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம அரிசி ஆட் பண்ணிடணும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் மூடிட்டு சிம்மிலே வச்சு 2 விசில் தான் வச்சு சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ரைஸில் செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். ஸோ இது ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி இந்த ரைஸ் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதனுடைய நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்பைசஸோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேங்காய் பால் சோறு ரெடி. இதுக்கேற்ற மாதிரி நம்ம மீனானம் செய்யணும். மீன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மீனானம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மீன் கொஞ்சம் கல்லுமாக இருக்கணும். கொதன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் மீனானம் செய்யறதுக்கு கடாய் வச்சு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நார்மல் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட பூண்டு பல் ப்ளஸ் சின்ன வெங்காயம், இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் முக்கியமாக மீனானம்னா இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் அதனுடைய ஃப்ளேவரே கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அந்த வதக்கும் போது அதுலேருந்து ஒரு கலர் வரும் பாருங்கள். அதுதான் அந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணும்போது நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் மாங்காய் போட போகிறேன். ஸோ மாங்காயில் ஏற்கனவே புளிப்பு இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய புளிப்பு ஆட் பண்ணிட்டோன்னா மாங்காயில் உள்ள புளிப்பும் இறங்கி ரொம்ப புளிச்சா மாதிரி போயிடும். ஸோ அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் புளிப்பு கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நான் மாங்காவோட புளிப்பு இறங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ என்னுடைய மேஜிக் மசாலா தூளை போட்டிருக்கேன். ஸோ இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த கிரேவி வர வரைக்கும். ஸோ இதனுடைய ரெசிபியை நான் கூட சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனையும் போட்டுக்கிட்டேன். இது கூட மாங்காவையும் போட்டுக்கிட்டேன். மெயினாக மாங்காய் பழமாக இருக்கிறதுனால தான் நான் மீன் கூட போடுறேன். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா மீனுக்கு முன்னாடியே போட்டுடணும். ஸோ இது மேலே மல்லித்தலையை இது தூவி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த ஹீட்லேயே மாங்காலாம் வெந்துடும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா. ஸோ நான் இதை காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேன். மதியம் அப்போ தான் அந்த மீனில் அந்த ஆணத்தோட அந்த புளிப்புலாம் இறங்கியிருக்குங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், மீனானும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிற மாதிரி உள்ள ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் எல்லோரும் சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதுமையான உணவுகளை புதுசாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.